நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே விமல்குமார் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் FM ரெயின்போ 101.4. நேயர்களே, இன்றைய ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கக்கூடிய விருந்தினர் மாயக்கூத்து படத்தோட இயக்குனர் AR ராகவேந்திரா. வணக்கம் சார். வணக்கம் சார். படத்தில் ஒரு வரி, பாடல் வரி, நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. தியாகராஜ பாகவதர் அவருடைய ரீச் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நடிகர்களை இல்லை ஒவ்வொரு கிரியேட்டரை அவங்களெலாம் சந்திச்சிட மாட்டோமா அப்படின்னு மக்களுக்கு இந்த கலை மீதான ஒரு மோகம் தீப்பற்றி எரிஞ்சிட்டே இருக்கும். இந்த பாடல் வரிகளை வச்சதுனால இந்த கலைஞர்கள் மீது மக்களுக்கு இருக்கிற ஒரு ஈர்ப்பு இருக்குல்ல, அதை பற்றி சொல்லுங்கள். இது வச்சது நம்மளோட இந்த படத்தில் நடித்த அந்த லீட் இருக்கார் இல்லையா, நாகராஜ் கண்ணன், அவருக்கு தான் அந்த இதை போய் சேரும். ஏன்னா அவர் தான் அந்த இடத்துல அந்த பஞ்சு வைக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தவர். இது நாங்கள் என்ன ரெஃபரன்ஸில் அது அங்கே வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரைட்டரோட அந்த கர்வம் இருக்குல்ல, அந்த கர்வத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி, நான் அழிஞ்சாலும் என் கதை, நான் என்னெல்லாம் க்ரியேட் பண்ணுறனோ அதெல்லாமே அழியாது, அது காலத்துக்கும் அது அப்படியே தான் நிலைக்கும் அப்படின்ற ஒரு இதில் தான் நம்ம அது அந்த ஸ்டேட்மெண்ட் அங்கே பதிவு பண்ணோம். படைப்பாளியோட சமூக பொறுப்பு அது எப்படி இருக்குது, எப்படி இருக்கலாம்? இந்த கதையோட கோர் தீமில் படைப்பாளியோட பொறுப்பு மட்டும் இல்லை, நம்ம அதை அழுத்தி சொல்ல வரல. இந்த படத்தோட ஃபஸ்ட்டு டைலாக் நல்லதை நயமாய் நல்கிட அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கும். ஸோ அதில் என்ன சொல்ல வரோன்னா, இந்த ரைட்டர் யாரை டினோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லது செய்யக்கூடிய இடத்துல இருந்து தீமையை செஞ்சு அவங்களுக்கு ஒரு கர்வமும் அதில் இருக்குது பார்த்தீங்களா, அதை சொல்ல வர ஒரு ஃபிலாசபின்னு சொல்லலாம். அதுதான் இந்த மாயக்கூத்து. ரைட்டரை எடுத்திருக்கிறது அந்த பொசிஷனை டினோட் பண்ணுறதுக்கு தான். ஸோ இங்கே ஒரு எழுத்தாளரின் பொறுப்பு என்ன சொல்ல வரோன்னா, இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம், நான் யார் அப்படின்னா, நான் சின்ன வயசில் ஏதோ ஒன்று படிச்சிருப்பேன், ஏதோ ஒன்று பார்த்துருப்பேன். ஸோ எனக்கு இந்த ஆர்ட் மீடியம் என்னை பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. என்னோட பிஹேவியரை, என்னோட ஒருத்தனோட பிஹேவியரே ஒரு ஆர்ட் இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது, அது ஒரு மாஸ் கேதரிங்காக இருக்கும்போது அது பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதுதான் டிக்டேட் பண்ணுது. இன்னைக்கு நாட் கோயிங் டு ஸ்பெசிஃபிக், பட் நம்மளோட என்ன டெக்ஸ்ட் வேணால் எடுத்துக்கோங்க, அது ஒரு பிஹேவியர் பேட்டர்னை தீர்மானிக்குது. சில ஆக்ஷன்ஸை அதோட சீடு அங்கே தான் வருது. ஸோ அப்போது அதை எழுதுறவங்க இதெல்லாம் நினச்சி ஒரு ரெஸ்பான்சிபிளாக தான் எழுதுறாங்களா அப்படின்றதும் சொல்ல வரோம். இதில் உங்களுடைய வாசிப்பு எழுத்து எங்கே ஆரம்பிச்சது? ஏன்னா இந்த படத்தோட சிந்தனை அடர்த்தன்மை உடையது, ஆனால் விஷுவல் எளிமையாக்கியிருக்கீங்க. அந்த வாசிப்பையும் எழுத்தையும் எங்கேருந்து ஆரம்பிச்சீங்க, எப்படி உங்களுக்குள்ளே வந்தது? நாங்கள் ஆக்சுவலி ஒரு டீம். அண்ட் சின்ன வயசுலேருந்து நான் நிறைய புக்ஸு இதெல்லாம் வாசிப்பேன். தமிழில் வாசிக்கிறது ரொம்ப ஸ்லோவாக தான் நான் வாசிப்பேன், ஏன்னா இப்போ தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். பட் இங்கிலீஷ் புக்ஸ் நிறைய வாசிப்பேன், தமிழ் டிரான்ஸ்லேட்டட் டு இங்கிலீஷ் புக்ஸ் நிறைய வாசிப்பேன். ஸோ இதெல்லாமே வாசிப்பேன். அது ஒரு சின்ன வயசுலேருந்து வந்த ஒரு ஹேபிட் தான். அது இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, எங்களுக்கு ஒரு நல்ல டீம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நாங்கள் என்ன வாசித்தாலோ, இல்லை நான் வாசிக்கல, இப்போ அவன் வாசித்தானோ, நாங்கள் உட்காந்து அதை பற்றி நல்லா டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் எப்படிலாம் டைசெக்ட் பண்ண முடியுமோ அப்படி டைசெக்ட் பண்ணுவோம், விவாதம் பண்ணுவோம், உட்காந்து விவாதம் பண்ணுவோம். அது ஒரு ஆர்கானிக் சண்டேல வரும், பட் அது கான்ஸ்டன்ட்டாக நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஸோ எங்களுக்கு ஒரு பிலீஃபோ இல்லை நாங்கள் படித்ததுலேருந்து ஒன்று எடுக்கிறோன்னா அதை டேபிளில் போட்டு அதை விவாதம் பண்ணி அதோட இன்னொரு சைடு, இன்னொரு டைமென்ஷன் அது என்னன்றதும் we will end of the day get clarity on that. நல்ல நட்பு சினிமாவை உருவாக்குதா, இல்லை சினிமா அப்படின்னு ஆரம்பிக்கிறதுனால நல்லவங்கெல்லாம் சேர்ந்துடுறாங்களா? எங்களுக்கு நல்ல நட்பு தான் சார் ஸ்டார்ட். நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ என்னோட ஜேர்னின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு படம் டெபியூ பண்ணுறேன், ரொம்ப லேட்டாக தான் வந்திருக்கேன் அப்படின்றது. ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் சினிமாவோட பேஷனை விடலை. சினிமா பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம், டக்குன்னு போய் ஷார்ட் ஃபிலிம் எடுப்போம், கதை எழுதுவோம், ஷார்ட் ஃபிலிம் எடுப்போம், அப்புறம் நாங்களே போட்டு பார்த்து நாங்களே ஓகே எங்களுக்கே புரியும் அது என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றது. அப்போது அந்த நட்பு கரெக்டாக சேர்ந்தது. நம்மளை சுற்றி எல்லாரும் ஒரு சிங்கில் இருந்தாங்க. எல்லாரும் வேறு வேறு சிங்கில் இருந்தாங்கன்னா இல்லை. இப்போ இந்த படமே நாங்கள் பண்ணோம், இந்த படத்துக்கு பணம் போட்டவங்க யாருமே இதுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் வரும்னு எதிர்பார்த்தே போடலை. ஏன்னா இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம், ஒரு இண்டிபெண்டன்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம். இதில் யாராவது ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு நினச்சி போட்டிருந்தாலே அவங்களுக்கு வேற ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கலாம். பட் அது எதுவுமே பண்ணல. நாங்கள் யாருமே சினிமாக்குள்ளேயே இல்லை.
ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்தோம். இந்த படத்தில் தான் வந்து ஃபஸ்ட்டு வரும். ஸோ மொத்த ஃப்ரெண்ட்ஸுமே இதுக்குள்ளே வரும். ஸோ நட்புலேருந்து நாங்கள் வந்து சினிமாக்குள்ளே வந்தோம். பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்களுக்கு அந்த சினிமாவும் ஒரு பியூட்டிஃபுல் சைட் ஆஃப் ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை காமிச்சது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ராஜ்வேல் சார்னு ஒருத்தர் நாங்கள் மீட் பண்ணோம். அவர் காமிச்ச ஜேர்னி, விச் மீன்ஸ் நாங்கள் வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு படம் எடுக்கிறோம். எங்கள் நாலேஜுக்கு எங்களுக்கு அவ்வளோதான். படம் எடுக்கணும், இது எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்லாம் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. பட் நிறைய பேர் எங்கள் கையை பிடிச்சி, வா நான் போய் இது இந்த இடத்துல சேர்க்குறேன், நான் இது இங்கேருந்து இங்கே சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லி தியேட்டரில் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இது நாங்கள் எடுக்க ட்ரை பண்ணப்போ நாங்கள் இதெல்லாம் நினச்சே பார்க்கல. பட் இன்றைக்கி வந்து எங்களுக்கு அது ஒரு மேஜிக்காக தான் நாங்கள் பார்க்குறோம். அதான் உங்களோட அந்த ஷார்ட் ஃபிலிம் கால அனுபவங்கள் சொல்லுங்கள். ஷார்ட் ஃபிலிம் வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்தது சார். கடைசி ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு 3 minute ஷார்ட் ஃபிலிம், படப்பொட்டின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தமிழ் சினிமாவில் வந்து கேமரா எடுத்து நாடக சக்கரவர்த்தி முன்னாடி நிப்பாட்டும்போ அவர் வந்து நடிக்க ஒத்துக்க மாட்டேங்கிறார். டேய், நான் மேடையில் 1000 பேர் 2000 பேர் முன்னாடி நடித்தவன், ஏதோ ஒரு சும்மா ஒரு பொட்டியை கொண்டு வந்து வச்சு என்ன நடி சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு 3 minute வசனம், இதோட லீடு தான் அதுவும் பண்ணியிருப்பாங்க. ஷார்ட் ஃபிலிம்னு வரும்போது நாங்கள் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு உண்டு. ஸோ அது வந்து நாங்கள் என்னன்னா ஒரு காட்டுக்கு போய் எடுத்தோம். எங்களுக்கு வந்து அந்த காடு தேவைப்பட்டது. ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான், பட்ஜெட்லாம் பெருசாக இருக்காது. ஸோ அதோட லொக்கேஷன் ஹண்ட்டுக்கு போகிறதே வந்து ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். அந்த மாதிரி பல ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு 10 ஷார்ட் ஃபிலிம் நாங்கள் எடுத்திருப்போம். 10ஓட ஜேர்னியுமே டிஃப்ரெண்டாக இருந்தது. அதாவது என்னோட செகண்ட் ஷார்ட் ஃபிலிம் வந்து எடுத்துட்டு 2 நாள் ஷூட்டு, ஒரு ஆன்டிக் கிளாக் ரூமில் வந்து ஷூட் பண்ணுறோம். அங்கே பிரச்சனை ஆயிடுச்சு. நாங்கள் நினச்சது 10% கூட எடுக்கல. என் ஃப்ரெண்டு பாலாஜி வந்து யூஎஸ்லேருந்து காசு போடுறான். சரா நீ எடுறா, ஷார்ட் ஃபிலிம் எடுறா அப்படின்னு சொல்லி ஒரு 50,000 ரூபா போடுறான். அப்போ ஸோ எடுக்க ட்ரை பண்ணுறோம். சொதப்பிட்டோம். ஃபர்ஸ்ட் நாள் ஒன்றுமே செட் ஆகல. நாங்கள் வந்து ரொம்ப டிஸப்பாயிண்டடாக வந்தோம். சரி, மிச்சம் இருக்கிற காசை வந்து அவனுக்காவது ரிட்டர்ன் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவன் சொன்னான், நீ வேஸ்ட்டுன்னு நினச்சிக்கோ, ஃபுல்லாகவே வேஸ்ட் பண்ணிக்கோ போ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் செகண்ட் நாள் வந்து ஒரு சின்னதாக ஒரு மேஜிக் ஒன்று நடந்தது. ஸோ இதெல்லாமே ஒரு லேர்னிங் தான். எங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம் வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ஒரு பயங்கரமான கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது இந்த சினிமா பண்ணுறதுக்குன்றது தான். டிஜிட்டலில் வாசிக்கிறவங்க இருக்கிறாங்க. தொடர்கதை எப்படி அதை உங்களுக்கு ஆரம்பிச்சது, தொடர்கதை வாசிப்பு? சார், எனக்கு வந்து தொடர்கதைன்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் வந்து அன்னைக்கு வர எடிஷனில் வந்து அவங்க அதை வந்து வாசித்து எங்களுக்கு சொல்லுவாங்க. எனக்கு எங்கள் அக்காக்கெல்லாம் எங்களுக்கு சொல்லுவாங்க. அதோட கண்டினியூட்டினா நான் வெயிட் பண்ணி ஆகணும். நான் வந்து நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து வெயிட் பண்ணி அதை படிக்கணும். அப்போது அது வெயிட் பண்ணும்போது நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை அது வந்து ஒரு மாதிரி கிண்டில் பண்ணும். கதை இப்படி போமா, ஓ கதை வந்து இப்படி தானோமா, அது வந்து ஒரு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு ப்ராசஸ். இன்னைக்கு வந்து அந்த ஒரு கியூரியாசிட்டி அந்த மீடியமோட அழிஞ்சிடுச்சு. ஐ மீன் அட்லீஸ்ட் இந்த ஃபேஸ் அவுட் ஸ்டேட்டில் தான் இருக்குது அப்படின்றது தான் வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய கண்டென்ட் வந்து எல்லார்கிட்டேயும் இருக்குது. அன்றைக்கி அப்படி கிடையாது. நமக்கு கண்டென்ட்ன்றது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அப்போது எந்த ஒரு கண்டென்ட் நமக்கு கிடைச்சாலுமே அதில் நல்லா உள்வாங்கி போய் அதை படித்து அதை ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அண்ட் அதோட நெக்ஸ்ட் கண்டினியூட்டிக்கு வந்து நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்போம் ரொம்ப ஆர்வமாக. பட் இப்போ அப்படி கிடையாது. அதுதான் நம்ம சொல்கிறோம். அதோட சேர்ந்து தொடர்கதையும் வந்து அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபேஸ்ட் அவுட் ஆகுது. தோ நமக்கு டிஜிட்டல் மீடியாவில் இருந்தாலும் அன்னைக்கு இருந்த அந்த ஒரு பல்ஸ் அண்ட் ஃப்ளேவர் இருக்கா அப்படின்னு கேட்டால் நான் இல்லை அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஆர்டிஸ்ட் ஃபேஸ் வேல்யூ இல்லாத போதும் தன்னோட எழுத்துனால மக்களோட அந்த கலை நாடி துடிப்பை பிடிச்சி உட்கார வைக்கிறது, பாடல்கள் வந்து ஒரு ஹிட்டுக்காக ஒன்று பண்ணுறோம் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தும் ரசிக்கப்படுது, கைத்தட்டல் வாங்குது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ ஒரு நல்ல படம், அந்த நல்ல படம் நம்ம எடுத்தோன்னா நல்ல ஆடியன்ஸும் நல்ல ரீச்சும் கிடைக்கும்ன்றது முழுக்க நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம யாரை சொல்கிறோன்னா வேரியஸ் ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களெல்லாம் எல்லாருமே தான் நம்ம வந்து குறிப்பிட்றோம். ஸோ எல்லாருக்குமே ஒரு மைண்ட் செட் இருக்கும். இப்போ ஒரு அடோலசென்ட்டுக்கு இருக்கிற மைண்ட் செட் வந்து ஒரு 40 year old இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 60 year old. எல்லாருமே வந்து வெரி மைண்ட் செட்டில் தான் வராங்க. அதனால இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டு அடுத்தது ஒரு பாடல் வருது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மாசான கூட்டம் இருக்கும். நான் என்றைக்குமே அது இருக்காதுன்னு நான் சொல்ல வரல. அது வந்து ஒரு கூட்டம். பட் அதே நேரத்தில் இன்றைக்கி வந்து ஒரு கொட்டுக்காளி மாதிரி ஒரு படமோ கூழாங்கல்ன்ற மாதிரி ஒரு படமோ வந்து நல்லா கொண்டாடினாங்க. அதோட ரீச் என்னவோ அந்த ரீச் கிடச்சிது அப்படின்றது தான் நான் நம்புகிறேன். கேரக்டர் வெளியில் வந்து ரைட்டர்கிட்ட கேள்வி கேட்குறது இருக்குல்ல, கொஞ்சம் சைக்காலஜியாக போனோன்னா மாட்டிக்கிற ஒரு சூழல். ரொம்ப டீப்பாக ஒரு ஆர்ட்டுக்குள்ளே போகிறதுல இருக்க டேஞ்சர் பற்றி சொல்லி அப்புறம் நீங்கள் கையாண்ட உத்தியை சொல்லுங்கள். இல்லை, அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான். இப்போ நம்ம வந்து ஒரு கதை எழுதுகிறோம். அந்த கதையில் வந்து ஒரு 5-6 கேரக்டர் இருக்குது. ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கதையை எழுதுவோம். அதுக்கப்புறம் அந்த கதையை எழுதும்லே சில கேரக்டர்ஸ் வந்து ஆர்கானிக்காக வந்து ஷேப் ஆவாங்க. அதுக்கப்புறம் அந்த கேரக்டர்ஸை தனியாக எடுத்து அவங்கள பார்ப்போம்.
அவங்களோட ஸ்கெட்ச் எழுதுவோம், அதாவது அவங்களோட பேக் ஸ்டோரி. இந்த சிச்சுவேஷன் ஓகே, இந்த கேரக்டர் எங்கேருந்து வருது, இது ஏன் இப்படி இருக்குது, ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுதுன்ற ஒரு ஸ்கெட்ச் ஒன்று பண்ணும்போது என்ன ஆகிடுவோம்னா, நம்மளை அறியாமலே வந்து சில கேரக்டர்ஸோட பயங்கரமாக கனெக்ட் ஆகிடுவோம். அது வந்து ஒரு இன்ஃபேக்சுவேஷன் மாதிரி பயங்கரமாக வந்து நம்ம ஒரு கனெக்ட் ஜோனுக்குள்ளே நம்ம வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம அந்த ஸ்கெட்ச் எழுதும்போது நமக்கு வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து அந்த கேரக்டரோட கனெக்ட் ஆகிடுவோம். ஸோ அந்த டைமில் திருப்பி நம்ம அவங்கள ஸ்டோரிக்குள்ளே போடும்போது நம்ம ஸ்டோரி ஃப்ளோவில் சில டைம் என்ன பண்ணுவோம்னா, சரி இந்த கேரக்டருக்கு இது போதும், ஸ்டோரியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேபி சில கேரக்டர்ஸை வந்து நம்ம பயங்கரமாக டிசைன் பண்ணியிருப்போம், ஆனால் அவங்களுக்கு உண்டான ஜஸ்டிஸ் அந்த இடத்துல கொடுக்காம நம்ம வந்து போயிடுவோம். திருப்பி நம்ம அதை ரீவிசிட் பண்ணும்போது நமக்குள்ளே ஏதோ ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து அந்த கேரக்டர் நமக்கு சைக்கலாஜிக்கலாக பண்ண ஒரு எஃபெக்ட்ன்ற மாதிரி தான் வந்து நான் சொல்லுவேன். அதுதான் வந்து அந்த எஃபெக்ட். இப்போ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர்ஸ் வந்து ஒரு நாள் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி நம்ம அந்த கிரியேட்டர் கிட்ட போய் கேட்கணும், ஏன் வந்து நீ எனக்கு இப்படிலாம் பண்ண அப்படின்ற ஒரு இதை நம்ம முன்னால் எடுத்து வச்சோம்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு இது பண்ணது தான் வந்து மாயக்குத்து. பேட்மேன் படத்தில் ஹீத் லெட்ஜர் வந்து அந்த கேரக்டர் பண்ண பிறகு மறைவு அப்படிங்கிற ஒரு விஷயம், அதுக்கடுத்து வாக்கின் ஃபீனிக்ஸ் வந்து அதனோட பிகினிங் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு இதையும் பண்ணுறாரு. கலைக்குள்ள ஒரு கலைஞன் எவ்வளோ தூரம் பயணப்படணும், இதுக்கு மேலே போகக்கூடாதுங்கிற எல்லை எது? அது சொல்கிற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இருக்கா அப்படின்னா எனக்கு தெரியலன்னு தானே சொல்லுவேன். பட் ஆனால் எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போகலாம் அப்படின்னு தான் நான் வந்து பார்ப்பேன். ஏன்னா அது வந்து உங்களுக்கு வேறு மாதிரி ஒரு பிளிஸ் கொடுக்கும். அதாவது எனக்கு தெரிஞ்ச லிமிட்டட் நாலேஜில் நான் சொல்கிறேன், நான் ஒரு கதை எழுதுகிறேன், அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பேஜ் எழுதிட்டேன்னா நான் ஆல்மோஸ்ட் அந்த பேஜ்குள்ளே தான் நான் இருப்பேன். அதாவது என்ன மாதிரி ஒரு லிமிட்டட் பர்சனுக்கே அந்த ஒரு ஃபீல் வரும்போது, அப்போ இந்த மாதிரி லெஜண்ட்ஸ்லாம் வந்து எப்படி வாழ்ந்திருப்பாங்க, அவங்களாம் வந்து என்ன ஜோனில் இருந்திருப்பாங்க அப்படின்னு அதை நினச்சி பார்க்குறதுக்கே வந்து ஃபேசினேட்டிங்காக இருக்குது. அதனால் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஃபுல் ஃப்ளோவில் அது என்ன வேணால் அதோட கான்சிக்வன்ஸ் இருக்கலாம், அது ஃபுல் ஃப்ளோவில் போய் என்ஜாய் பண்ணி பார்க்கணுன்றது தான் வந்து நான் சொல்லுவேன். அந்த எழுத்தாளரோட மனைவி கதாபாத்திரம் இவ்வளோ விஷயமும் ரொம்ப ஷார்ப்பாக போயிட்டு இருக்கிறதுல ஒரு அமைதிப்படுத்துதலுக்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிறதா, இல்லை ஒரு எழுத்தாளனோட மனைவி இயல்பான வாழ்க்கையில் எப்படி இருக்கும் அப்படின்னு அவரை கேள்விக்கு உட்படுத்துகிற இடமா? இயல்பான வாழ்க்கையில் ஒரு எழுத்தாளனோட மனைவி எப்படி இருப்பாங்க அப்படின்றது தான் வந்து அந்த கேரக்டர் நம்ம வந்து ஸ்கெட்ச் பண்ணியிருப்போம் சார். ஆனால் அதுக்கு சிரிப்பு வரும் அப்படிங்கிறது அது வந்து நாங்கள் எழுதணும். அந்த ரைட்டிங்கில் வந்து நாங்கள் நினச்சோம் இந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் காமெடி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சில இடங்களில் ஒர்க் ஆகிடுச்சு. எங்களுக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு ரைட்டராக, அதுவும் ஒரு பட்டிங் ரைட்டராக நம்ம ஒன்று எழுதுகிறோம், ஆடியன்ஸோட பார்க்கும்போது அந்த ஒரு சீனுக்கு அவங்க சிரிக்கும். ஏன்னா சிரிக்க வைக்கிறதுன்றது தான் வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமான விஷயம்னு நான் நினைப்பேன். அது அவங்க சிரிக்கும்போ நமக்கு ஒரு ஓகே, நம்ம இந்த இடத்துல இப்படி எழுதணும், அந்த இடத்துல அப்படி ரியாக்ட் ஆகுது. அதே மாதிரி நிறைய இடத்துல நாங்கள் நினச்சோம் சிரிப்பாங்கன்னு சொல்லிட்டு சிரிக்கவே இல்லை, அது அப்படியே கடந்து போயிட்டாங்க. ஆனால் சில இடத்துல வந்து அது ஒர்க் ஆயிடுச்சு. சாய்தீனா அவர் வந்து கோழியை பற்றி சொல்கிற ஒரு இடம், கேரக்டர் வந்து தன்னை வெளிப்படுத்துகிற இடமா இருந்தாலும் அங்கே ஒரு ஹியூமர் இருந்தது. ஆமாம், அதை பற்றி சொல்லுங்கள். கதைக்குள்ளே நம்ம என்ன சொல்ல வந்தோம்னா, ஒரு காடு, அந்த காட்டில் ஒரு சிங்கம் இருந்தால் அந்த சிங்கம் வந்து கெத்தாக தான் இருக்கணும். அதுதான் அந்த சிங்கத்தோட அழகு. அது அப்படி தான் நம்ம வந்து பார்ப்போம். அப்போ ஒரு எழுத்தாளனா நான் அந்த சிங்கத்தை கூப்பிட்டு வந்துட்டு ஒரு பூனையை மாதிரி நான் வந்து அதை மாற்றிட்டேன்னா, ஸோ அந்த சிங்கத்துக்கு நான் பண்ணுறது ஒரு இன்ஜஸ்டிஸ். அதனால தான் வந்து தனபால்ன்ற கேரக்டர் வந்து கோழி பிடிக்கிற வரைக்கும் 49 சம்பவம் பண்ணியிருப்பாரு. ஒரு கோழி கொன்ன ப்ராசஸை மொத்தமாக பார்த்ததுக்கு அப்புறம் அவரால் அடுத்த சம்பவம் பண்ண முடியாதுன்ற அந்த ஒரு ஐரனியை தான் வந்து ஒரு டார்க் ஹியூமரில் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு நினச்சி பண்ணது. பிரம்மா சாருக்கும் உங்களுக்குமான சந்திப்பு எங்கே, அதுக்கான ஆரம்ப புள்ளி, அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள்? சிவா சார் ஒருத்தர் இருக்காரு, பிரம்மா சாரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவரோட ஷார்ட் ஃபிலிமில் நான் அவருக்கு கோ டைரக்டராக போனேன். அப்போ வந்து பிரம்மா சார் வந்து அவரோட ஃப்ரெண்டுனால அங்கே வந்திருந்தாரு. ஸோ நான் ஒர்க் பண்ணுறதெல்லாம் பார்த்தாரு. அப்படி வந்து எங்களுக்குள்ளே வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து அவரை அசிஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணதுனால எனக்கு வந்து ஆக்சுவலி ஷூட்டிங்கில் போகணும், அவரோட அசிஸ்ட் பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா இஸ் சச் அ ஸ்வீட் பர்சன். அவர் உங்களை ட்ரீட் பண்ணுற விதமே வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த சினிமா, அந்த ஹைரார்கி சிஸ்டம் இதெல்லாம் நம்ம நிறைய கேட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் நமக்கு நிறைய இருக்கும் மைண்டில். ஆனால் அவர் அப்படிலாம் இல்லை. அவர் ஒரு கூல் அண்ட் சிம்பிள் பர்சன். இன்ஃபேக்ட் தமிழ் பெருசாக எனக்கு தெரியாது. எனக்கெல்லாம் தமிழ் வந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சதே அவர் தான். இப்போவும் எனக்கு பெருசாக தெரியும், ஆனால் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சதே அவர் தான். அவர் இன்ஃபேக்ட் ஒரு நோட்டை ஓப்பன் பண்ணி, டேய் நீ இதை எழுதுறா, இதை போய் எழுதிட்டு வா அப்படின்லாம் வந்து நல்லா கைட் பண்ணுற ஒரு பர்சன். பட் எனக்கு என்னோட சிச்சுவேஷன்னால நான் அவரோட ரைட்டிங் டீமில் தான் என்னால் அசிஸ்ட் பண்ண முடிஞ்சுது. அவரோட 2 ப்ராஜெக்ட் ரைட்டிங் டீமில் அசிஸ்ட் பண்ணேன். அண்ட் இன்ஃபேக்ட் நான் இன்னொன்று என்ன சொல்லுவேன்னா, அவர் தான் எனக்கு வந்து இமோஷன்ஸை வந்து ஸ்ப்ரவுட் பண்ணாரு அப்படின்றதும் நான் சொல்லுவேன். ஏன்னா ஜென்ரலாக நாங்கள் எடுக்கிற ஷார்ட் ஃபிலிம்லாம் சும்மா ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒரு இமோஷனல் ஃபேக்டர் வந்து மிஸ் ஆகும். அவர் தான் அதை பாயிண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார்.
அண்ட் இதுலேயும் வந்து இவர் தான் வந்து ஸ்கிரிப்ட் சூப்பர்வைசர். கோவிட் டைமில் தான் நானும் அவரும் வந்து வெளியில் போக முடியாது, அதனால் காலில் கனெக்ட் பண்ணிப்போம். நானும் என் ஃப்ரெண்டு ஸ்ரீனிவாஸ் தான் இந்த கதையை எழுதணும். ஸோ நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணி இந்த சைடில் இப்போ நிறைய கதை எடுத்து போய் நான் சார் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சார் இந்த சீன் இப்படி சார், அது அப்படி சார் அப்படின்னு. அவர் அப்படியே ஹோல்ட் பண்ணுவார். டே இதோட ஒன்லைன் என்ன? அப்போ ஒன்லைன் நம்மளால் சொல்ல முடியாது. யோசிப்போம், சார் ஃபஸ்ட்டு எனக்கு ஒன்லைன் சொல்லு அப்படின்னு சொல்லியே நான் வந்து 1 வாரம் 10 நாள் அமிச்சார். அதுக்கப்புறம் அந்த ஒன்லைன் வந்து ஓகே இது கரெக்டாக ஷேப் ஆகணும் அப்படின்னு சொல்லி நல்லா பயங்கரமாக கைட் பண்ணார் பிரம்மா சார். அதே போல் அவரோட ஸ்கிரிப்ட்னா உங்களோட டிஸ்கஷன் எப்படி இருக்கும்? அவரோட ஸ்கிரிப்டில் வந்து பீட்ஸு இதெல்லாமே போட்டு கதையை ஃபார்ம் பண்ணிடுவார். எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு டிஸ்கஷனுக்கு போடுவார். இது எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட டீமே எப்படி இருக்குன்னா கொஞ்சம் நிறைய கமர்ஷியலாக கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பார். என்ன சொல்லுவாங்கன்னா கிரேசியாக கான்ட்ரிபியூட் பண்ணுற பர்சன் சொல்லுவாங்க. ஹியூமர் எழுதுறது கொஞ்சம் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டே அங்கே தான்ட்டுன்னு உங்களை ஹெட்டாக போட்டிருக்காங்க. அதாவது ஒரு டார்க் ஹியூமர் வரும், எனக்கு ஒரு மாதிரி ஆர்கானிக்காக டார்க் ஹியூமர் வரும். ஆனால் அந்த அவுட் அண்ட் அவுட் ஹியூமர்ன்றது எனக்கு தெரியலன்னு சொல்லணும். இது வரைக்கும் எழுதுனா தான் தெரியும். பட் அந்த மாதிரி வரும். ஸோ அப்படி இருக்கும் அவரோட டிஸ்கஷன். உங்களோட கார்ப்பரேட் ஒர்க்கு எது ரிலேட்டடாக இருந்தது? அப்போ ஆர்ட் எவ்வளோ தூரமாக இருந்தது? இல்லை அதில் பேக் ஒர்க் என்ன பண்ணீங்க? நான் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன். நான் வந்து ஒரு காமர்ஸ் கிராஜுவேட் தான். அங்கே ஐடியில் வந்து ஃபினான்ஸ் அண்ட் பட்ஜெட்டிங் ஸோ இதெல்லாம் வந்து நான் பார்த்துக்கிட்டேன். ஸோ அப்போ வந்து வீக்கெண்ட்ஸில் ஈவினிங் ஆஃப்டர் ஆஃபீஸ் ஈவன் நான் பிரம்மா சார் கிட்ட போகிறதே வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு நான் அங்கேருந்து ஓடுவேன், பைக் எடுத்துட்டு போவோம் அந்த டிஸ்கஷனுக்கு. அவரது வந்து ஒரு ஈவினிங் இருக்கும், ஒரு 7-7:30 போல் அவரோட டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகும். என்னோட கார்ப்பரேட் கேரியர் வந்து ஒரு 15 to 16 இயர்ஸ் ஸ்பேனு. இதில் வந்து ஒரு வருஷம் கூட ஷார்ட் ஃபிலிம் பண்ணாமலையோ இல்லை இப்போ எதர் பிரம்மா சார் கிட்ட அசிஸ்ட் பண்ணாமலே இருந்தது கிடையாது. எப்போவுமே வந்து அந்த ஃபிலிம் டச் வந்து ஓவரால் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்படி? இப்போது ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து சினிமாவை தூரமாக இருந்து பார்க்குறோம். ஒரு கட்டத்தில் சினிமா வந்து எப்படி உருவாகுது அப்படிங்கிற இடத்துல இருக்கும். இப்போ சினிமா வந்து நீங்கள் வெளியிடுறீங்க, ஒரு படைப்பை கொடுக்குறீங்க. இப்போ நாளுக்கு நாள் என்ன நான் பயிற்சிக்கு உட்படுத்தி என்ன நான் அப்டேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத எப்படி பண்ணுவீங்க? இப்போ முந்தைய உரையாடல் மாதிரி 24/7 எல்லார்ட்டையும் நேரத்தை கொடுத்துட்டு இருக்க முடியாது. இப்போ நீங்கள் கிரியேட்டர் அப்படின்னா உங்களை எப்படி நீங்கள் வந்து புதுப்பிச்சுக்கிறீங்க, கற்றுக்குறீங்க? அது வந்து நான் எப்படி சொல்லுவேன்னா நம்ம எடுக்கிற ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேயும் எல்லாத்துலேயும் தான். முன்னாடி எப்படின்னா சினிமான்ற ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, என்ட்ரி கஷ்டமாக இருந்தது. நான் சொல்கிறேன், என்னோட இதில் சொல்கிறேன், சஸ்டெயினபிலிட்டி வந்து ஈஸியாக இருந்தது கம்பேரிட்டிவ்லி. இப்போ வந்து என்ட்ரி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் திடீர்னு டிசைட் பண்ணுறேன், வெர்டிக்கல் ஃபிலிம்ஸ்ன்றாங்க, மைக்ரோ வெப் சீரிஸ்ன்றாங்க. ஸோ எப்படி வேணாலும் நான் வந்து என்டர் பண்ணி என் கண்டென்ட்டை கொண்டு வந்து ஐ கேன் ஜஸ்ட் கிவ் இட் டு வைடர் ஆடியன்ஸ். ஸோ என்ட்ரி அன்னைக்கு அப்படி கிடையாது. ஃபிலிம் டைம்லலாம் வந்து என்ட்ரின்றது அவங்களால யோசிச்சு கூட பார்க்க முடியும். அவங்க வந்து நிறைய ஒருத்தர்கிட்ட போய் பல வருஷம் அசிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி. ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டமான ப்ராசஸாக இருந்தது. பட் இப்போ அப்படி ப்ராசஸே கிடையாது. இப்போ ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி டு என்டர். ஆனால் இப்போ சஸ்டெயின் பண்ணுறது தான் வந்து சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா பார்க்குறேன். நான் எப்படி சொல்லுவேன்னா கண்டினியூஸாக வந்து நம்மளோட சர்க்கிள் ஆஃப் பீப்புள் அவங்கக்கிட்ட நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுறோம், அவங்கக்கிட்ட இருந்து என்ன இன்புட்ஸ் வருது, அதை நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோம் நம்ம ஷார்ட் ஃபிலிம்ஸ்லையோ இல்லை ஏதோ நம்ம ரைட்டிங்கில். பேசிக்காக வந்து ஒரு சினிமாவில் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயன்றது ஒரு பேப்பர் பென் இல்லை ஒரு லேப்டாப் முன்னாடி உட்காந்து டைப் பண்ணுறது தான். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு யாருமே தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் லேப்டாப் அலோன் ஸ்பேஸ் தனியாக இருக்கிற அந்த நேரம் அது மட்டும் போதும். அதில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டாலே நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஆளுங்க வருவாங்க. ஏன்னா ஒரு கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னு வைங்களேன், நான் பிலீவ் பண்ணுறேன். நாங்கள் இன்றைக்கி ஒரு சூப்பரான கண்டென்ட் எடுத்தோன்னு சொல்ல வரல, ஒரு சூப்பரான கண்டென்ட் எடுக்க ட்ரை பண்ணி ஒரு டீசெண்டான ஒரு கண்டென்ட்டில் ஃபால் பண்ணுறோம். பட் ஆனால் நீங்கள் ஒரு சூப்பரான கண்டென்ட் இன்றைக்கி ரெடி பண்ணிங்கன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குன்னு உங்களை சுற்றி ஆளுங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து வருவாங்க அப்படின்றது தான் நான் நம்புகிறேன். எப்போ சினிமா உங்களுக்குள்ளே ஆரம்பித்தது, அதுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற ஐடியா ஸ்ட்ராங்காக நம்மளுக்குள்ளே சினிமா இருக்குதுன்னு எப்போ ஃபீல் பண்ணீங்க? எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே சினிமா அசோசியேஷன் தான். ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஃபிலிம் டைரக்டராக இருந்தார் மலையாளத்தில், எங்கள் அம்மா வந்து ஃபிலிமில் சிங்கராக இருந்தாங்க மலையாளம். ஸோ எங்கள் அப்பா க்ளோஸ் டு ஒரு 20 படம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்போ எப்படின்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் சினிமா பார்ப்பேன், எங்கள் அப்பாவோட ஷூட்டிங் பார்ப்பேன், ஸ்கூல் முடிச்சா நேராக ஷூட்டிங்க்கு போவேன். சில பேர் சொல்லுவாங்க இந்த ஷூட்டிங்கே செம்ம போரிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு என்னமோ அது வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ஹாஸ்டல்லாம் படிக்கும்போது நான் கதை சொல்லுவேன். என்னை சுற்றி இருக்கிறவங்கலாம் வந்து வாவ் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நான் சொல்கிறது ஸ்கூல்லேருந்து. அப்போது எனக்குள்ளே நான் என்ன நினச்சேன்னா, ஓகே அப்போ என்னால் ஓரளவுக்கு கதை சொல்ல முடியுது அப்படின்றது எனக்குள்ளே வந்தது. அப்போ என்னால் கதை சொல்ல முடியும் அப்படின்னோடனே நான் காலேஜ் முடிச்சுட்டு சரி ஓகே நம்ம சினிமாக்குள்ளே இறங்கிடுவோம் அப்படின்ற ஒரு ஜோனில் தான் வரேன். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து ஸ்ட்ரிக்டாக அலோவ் பண்ணல.
எங்கள் அப்பாவும் சரி அம்மாவும் சரி, பிகாஸ் தே saw the darker side of film industry. ஏன்னா எங்களோட ஜேர்னின்றது அப்படி இருந்தது. அதனால அவங்களுக்கு அது ஒரு பயங்கர ஒரு பயமாக இருந்தது. ஐயோ இவன் சினிமாவுக்கு போகிறானா, வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் எங்கெல்லாம் போய் இதுக்காக ட்ரை பண்ணுவோன்னா அங்கெல்லாம் பேசி அவங்க டிமோட்டிவேட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தது. சில லோன்ஸ் இருந்தது, அது வந்து கார்ப்பரேட் போய் தான் வந்து அடைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஸோ கார்ப்பரேட் போனோம், அடைச்சோம். அப்போவும் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸு இதெல்லாம் எடுத்துட்டு ஓரளவுக்கு அது செட்டில் ஆனதுக்கப்புறம் சரி ஓகே கொஞ்சம் காசு இருந்தது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கையில் எல்லாரும், சரி வா படம் எடுப்போம்னு சொல்லி எடுத்தது தான் வந்து என்னோட ஜேர்னி. ஏன் முதல் படம் மலையாளத்தில் வெளிவரல? நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை. எனக்கு என்னன்னா நம்ம ஒரு படம் பண்ணும்போது அந்த நேட்டிவிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளை சுற்றி இருக்கிற அந்த ஜாகிரஃபி வந்து எய்தர் நமக்கு அது சொல்கிறதுக்கு உண்டான ரிசோர்ஸ் ஆளுங்க இருக்கணும், இல்லை நம்ம அதை ஃபீல் பண்ணியிருக்கணும். இது ரெண்டில் இல்லைனா வந்து அது ஒரு மிஸ்பிளேஸ்ட் ஆகிடும்ன்றது தான். ஸோ எனக்கு மலையாளத்தை விட எனக்கு தமிழ்நாடு சென்னையில் தான் வந்து எனக்கு அசோசியேஷன் ஜாஸ்தி. ஸோ அதனால் தமிழ் படம். ஆர்ட்டுக்கும் உங்களுக்குமான லவ் ரத்தத்தின் மூலமாக கடத்தப்பட்டதுங்கிற மாதிரி சொல்லலாம். அப்போது அந்த லவ் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆர்ட்ன்ற ஒரு விஷயம் நான் வந்து முழுக்க எப்படி நம்புகிறேன் அப்படின்னா, ஒரு ஃபாதர் டு சன் பாஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். நமக்கு நிறைய ப்ரொஃபஷன் இருக்கும். இப்போ ஒரு டாக்டரோட பையன் வந்து மேபி டாக்டர் ஆகலாம் எல்லாமே, பட் ஒரு ஆர்ட்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா அல்டிமேட்லி ஹவு கிரியேட்டிவ் யூ ஆர் தட் வில் மேக் யுவர் சஸ்டைனபிலிட்டி. இப்போ நீங்கள் பார்க்குற பார்வையில் உங்களுக்கு ஒரு கிரியேட்டிவ்னஸ் தெரியுது, அதை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க. அந்த எக்ஸ்பிரஷன் ஒரு குரூப் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு அது போய் சேரும்போது தான் வந்து உங்கள் ஆர்ட் வந்து இட் இஸ் கெட்டிங் கம்ப்ளீட், அந்த சர்க்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகுதுன்றது தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால் அது ஒரு டிரான்சிஷன் பண்ண முடியாது. நீங்கள் என்ன உங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணீங்க, நீங்கள் என்ன பார்த்தீங்க, ஒரு இன்சிடென்ட்டோ ஒரு விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்றது அது ஒரு இண்டிவிஜுவல் திங் தான் அப்படின்றது. அதனால தான் நம்ம வந்து பார்ப்போம் நிறைய பெரிய ஆர்டிஸ்ட் ஒரு பெரிய லெஜண்ட்ஸ் ஓட மேபி அவங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் அதை வந்து சஸ்டெயின் பண்ண முடியாமலையோ இருந்திருக்கலாம். இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் அதுதான் ஆர்ட்ன்றது இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இட் கேனாட் பி பாஸ்ட் ஆன்ன்றது நான் நம்புறேன். ஓகே, உங்களுக்கும் ஆர்ட்டுக்குமான லவ்வை சொல்லுங்கள். காலேஜ் படிக்கும்போது எங்கள் காலேஜில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, படம்லாம் வந்து பார்க்க முடியாது. பட் நாங்கள் பசங்கள்லாம் சேர்ந்துட்டு ஒரு படம் வந்து பேசுவோம். எல்லா ஸ்டேட்லேருந்தும் ஆளுங்க வருவாங்க. தமிழ்நாட்டிலேருந்து தமிழ் கதைகளை சொல்கிறதுக்கு நான் தான் ரெப்ரசன்டேட்டிவ். அவனை கூப்பிடு, அவன் கதை சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் இங்கே வருவோம். அண்ணாமலை கதைலாம் நாங்கள் ஒரு 2-3 சீன்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்து விட்டு பயங்கரமாக நான் கதை சொல்கிறேன்னா அதை சுற்றி ஒரு குரூப் உட்காந்துட்டு இருக்கோம், அவங்களுக்கு கதை சொல்லுவேன். ஸோ இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஹாலிடேஸில் வீட்டுக்கு போய் அந்த படத்தை பார்ப்பாங்க. பார்த்துட்டு வந்து பாதி பேர் என்ன ஃபீட்பேக் சொல்லுவாங்க, டேய் நீ சொன்னது ஓவர் பில்டப்பாக இருந்தது, பயங்கர எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டு சொன்னேன். ஸோ அதுதான் எனக்கு வந்து அதோட லவ்வாக இருந்தது. அதாவது நான் என்னன்னா ஒரு ப்ரைடாக எடுத்துட்டேன். அப்போ நான் டைமில் ஓகே நம்ம கதை சொன்னால் கொஞ்சம் கெத்தாக இருக்கும் அப்படின்ற ஒரு இதுதான். ஸோ அதுதான் தட்ஸ் த லவ். அதுக்கப்புறம் எனக்கு வந்து உங்களை எனர்ஜைஸ் பண்ணணும்னு சொல்லுவோம்ல, எனக்கு வந்து இன்றைக்கி வந்து நான் கதை சொல்லும்போது எனக்கு எனர்ஜைஸ் பண்ணும். நான் ஏதோ ஒன்று பார்த்துருப்பேன், ஏதோ ஒன்று சொல்லுவேன், அவங்க அதை என்ஜாய் பண்ணி இது பண்ணாங்கன்னா மொக்கனும் சொல்லுவாங்க, திட்டுவாங்க. ஆனால் என்ஜாய் பண்ணி எதாவது பண்ணாங்கன்னா அது ஒரு ஹாப்பினஸ் ஒன்று கொடுக்கும். அந்த ஹாப்பினஸ் வந்து எல்லாத்துலேயும் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. ஸோ அதுதான் என்னோட லவ் அப்படின்றது நான் நம்புகிறேன். கல்லூரி காலத்தில் இந்த நூலகம் ஒரு இலக்கிய வட்டம் அந்த விஷயம் உங்களுக்கு எப்படி இருந்தது? நான் படித்தது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 years 11th 12th அண்ட் என்னோட காலேஜ் வந்து ஸ்ட்ரிக்டான ஒரு ஹாஸ்டல் லைஃப் ஸ்டைல் தான் நான் வந்து வாழ்ந்தேன். அப்போ எப்படின்னா நாங்கள் புக்ஸ் படிக்கிறது எப்படி படிப்போம்னா ஒரு புக்கு தான் இருக்கும், அதை வந்து ஒரு 20 பேர் படிப்பாங்க. இப்போ இந்த கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் நாங்கள் அந்த டைமில் தான் படித்தேன், காட்ஃபாதர் அந்த டைமில் படித்தேன். ஸோ அப்போ வந்து என்னென்னா ஹங்கர் தான், அது படித்து முடிக்கணும் அப்படின்னு. படித்து முடிச்சு டிஸ்கஷனுக்குன்னு ஒரு டீம் உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம பாதி படிச்சுட்டு அங்கே போய் உட்காந்தா ஒத்துக்க மாட்டானுங்க, நீ முழுசாக படிச்சுட்டே இல்லை போ அப்படின்னுவாங்க. ஸோ அதுதான் அந்த ஒரு ஆர்வம். வோல்கா டு கங்கா, இந்த பியாண்ட் குட் அண்ட் ஈவில், ஸோ இந்த மாதிரி சில புக்கெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து அந்த டைம் படிக்கும்போது பெருசாக புரியாது, ஆனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீம் இருக்கும். ஸோ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இப்படி இல்லை, அப்போ நம்ம அதை திருப்பி போய் படிப்போம், அப்போ நமக்கு ஒரு புரிதல் வரும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. அப்போ உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ண மூவிஸ் பட்டியலிட முடியுமா? நிறைய படங்கள் இருக்குது, அது 1-2 அப்படின்னு சொல்ல முடியாது, நிறைய படங்கள். பட் என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணது லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், 12 Angry Men. தமிழில் வந்து பார்த்திங்கன்னா வீடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெற்றிமாறன் சாரோட நிறைய கதைகள் எனக்கு பிடிக்கும். கூழாங்கல் ரொம்ப பிடிச்சிருந்தது. நாயகன், தளபதி, இந்த மாதிரி நிறைய படங்கள் பிடிக்கும். இப்போ மாயக்கூத்து பார்த்துட்டு கிடைச்ச கிரீட்டிங்ஸ் சினிமா சர்க்கிளில் எப்படி இருந்தது? எங்களுக்கு வந்து நாங்கள் நினச்சே பார்க்கல எங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷன் வரும். ஏன்னா நாங்கள் இதை எழுதும்போ இதை எடுக்கும்போ எங்களுக்கு தெரியுது நாங்கள் வந்து வி ஹவ் நாட் டன் அ பர்ஃபெக்ட் ப்ராடக்ட். அங்கங்கே நாங்கள் நிறைய தப்பு பண்ணியிருக்கோம், ஸ்க்ரீன் பிளேலையும் சரி எக்ஸிக்யூஷன்லையும் சரின்றது எங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது. அப்போ நாங்கள் எப்படி பார்ப்போம்னா ஒரு மாதிரி ஃபேஸை கவர் பண்ணிட்டு தான் நாங்கள் படம் தப்பு பண்ணிட்டோமே. ஆனால் இண்டஸ்ட்ரி வந்து எங்களை அப்ரிஷியேட் பண்ணது வந்து வி வர் வந்து ஓவர்வெல்ம். வி ஆர் ஸோ கிரேட்ஃபுல். சேரன் சார் பார்த்தாரு, அவர் பார்த்துட்டு அவர் அன்றைக்கி நைட்டு பர்சனலாக போய் வந்து அவர் ஒரு வீடியோ போடுறாரு.
ஸோ அதுக்கப்புறம் வந்து அது ஒரு ட்ராக்ஷன் ஆகுது. இன்னைக்கு சேரன் சார் பேசுகிறாரு, ஒரு ட்ராக்ஷன் ஆகுது. பாலாஜி சக்திவேல் சார் பேசுகிறாரு, ஒரு ட்ராக்ஷன் ஆகுது. பார்த்திபன் சார் பேசுகிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அதுக்குள்ளே வந்து 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 அவங்களால என்ன செய்ய முடியுமோ, இத்தனைக்கும் நாங்கள் சொல்லவோ இதோ இல்லை, அது நேச்சுரலாக நடந்த ஒரு ப்ராசஸ். நேச்சுரலாக வந்து அவங்க வந்து ஒரு ப்ராசஸ் நடக்குது, அதனால அவங்க ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால இன்னைக்கு நாங்கள் எப்படி பார்ப்போம்னா, இண்டஸ்ட்ரிக்குள்ளே நிறைய பேருக்கு மாயக்கூத்துன்ற ஒரு படம் தெரிஞ்சிருக்கு. மக்கள் வந்து நான் எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னு சொல்ல வரல, ஏன்னா நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணது எங்களோட பட்ஜெட், எங்களோட லிமிடேஷன், அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் பண்ணோம். பட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நல்லாவே தெரிஞ்சிருக்கு. வி ஆர் ஸோ கிரேட்ஃபுல். நாங்கள் நினச்சதை விட எங்களுக்கு ஜாஸ்தி கிடச்சிருக்குன்ற ஒரு சந்தோஷம் தான். கலைஞர்கள் மு ராமசாமி, டெல்லி கணேஷ் அவர்கள், சாய்தீனா அவர்கள், இவங்களோட ஈடுபாடு பற்றி சொல்லுங்களேன். சாய்தீனா சார்லேருந்து ஆரம்பிக்கிறேன். எங்கள் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க, வளர்ச்சி அவனை புடி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் எல்லார்கிட்டையுமே கதையை சொல்லுவோம். நிறைய பேரை போய் சந்திச்சு கதை சொன்னோம். சொல்லிட்டு பட்ஜெட் எவ்வளோன்னு சொல்லும்போது அவங்களாம் டே அப்படின்னு நாங்கள் ஓடிடும். ஸோ அந்த ஜோனில் தான் நாங்கள் இருந்தோம். பட் சாய்தீனா சார் கிட்ட போய் நாங்கள் சொல்கிறோம். அவரும் இனிஷியலில் கலாய்ச்சாரு. ஆனால் அதுக்கப்புறம் ஹி வாஸ் த ஒன், ஓகே ராகவா நம்ம பண்ணலாம், நீ சொன்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் இது செஞ்சு கொடுத்தாரு. ஆனால் அதே மாதிரி தான் டெல்லி கணேஷ் சார். டெல்லி கணேஷ் சாருக்கு நம்ம கொடுத்தது ஒரு நாள். ஏன்னா அது ஒரு பதிப்பகம், அதில் தான் ஷூட் பண்ணுறோம். ஆனால் 4 சீன் இருக்கும் அவருக்கு. ஆனால் ஒரு நாள் தான். நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம், ஐயோ என்ன பண்ண போகிறோம் ஒரு நாளில் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட்டுங்க. ஸ்கிரிப்டை படிக்கிறாரு. அவருக்கு புரிஞ்சிச்சு என்ன கொடுக்கணுன்றது புரிஞ்சிச்சு, என்ன மீட்டரில் கொடுக்கணுன்றது புரிஞ்சுது. அவரே சொல்லுவார், ராகவன் இந்த மீட்டர் வேணுமா இந்த மீட்டர் வேணுமா அப்படின்னு சொல்லி. நாங்கள் வந்து ஆக்ஷன் சொல்லிட்டு பின்னாடியிலேருந்து சிரிச்சிட்டு இருப்போம். ஏன்னா அவர் டைமிங் காமெடி அடிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் பயங்கர அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர்லாம் வந்து சூப்பர். அதுக்கப்புறம் வந்து மூராயோட நாலேஜ் தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவரோட இன்வால்மெண்ட் இந்த ப்ராஜெக்டில். ஒரு ஊர்லேருந்து வந்து இங்கே நடிச்சு கொடுத்துட்டு போகிறாரு. இன்ஃபேக்ட் ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, அந்த போட் சீன் நாங்கள் எடுக்கும்போது கரெக்டாக எங்களுக்கு அந்த சன் டஸ்க் டைமில் தான் நாங்கள் எடுத்தாகணும் அந்த ஷார்ட்டை. நாங்கள் எடுக்கிறது எங்கன்னா அந்த பாண்டிச்சேரி பக்கத்தில். அது டிசைட் பண்ணுறது ஆல்மோஸ்ட் ஒரு ஈவினிங் தான் நாங்கள் டிசைட் பண்ணுறோம். சரி போய் ஷூட் பண்ணிடலாம், எங்களுக்கு எல்லாமே ஒத்து வரணும்ல. அன்றைக்கி டக்குன்னு ஒத்து வந்துச்சு. அங்கே போட் இருந்து எல்லாமே இருந்து, அதனால் கூப்பிட்டு வரோம். அவர் ரொம்ப கோஆப்ரேட்டிவ். ஏன்னா அவர்கிட்ட சொல்லவே இல்லை, ஐயா இது மட்டும் ஐயா ப்ளீஸ் இது வந்து ஓகே அப்படின்னு. எங்கே அவர் வடபழனியில் இருக்கார். வண்டியில் உட்கார வச்சு ஃபுல்லாக கூப்பிட்டு வந்துட்டு போட்டில் போய் பண்ணேன், இதுதான் என் டைலாக் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார். 10 நிமிஷம் நான் டெலிவர் பண்ணல. அந்த ஹோல் சீன் நீங்கள் பார்த்தீங்க, அந்த கிளைமேக்ஸ் சீன் அவர் பேசுறது 10 நிமிஷம் அவர் டெலிவர் பண்ணலன்னா அது எடுக்க முடியாது அப்படின்னு அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி காரில் ரொம்ப பக்காவாக டைலாக்லாம் வந்து படிச்சுட்டு வராரு. 10 நிமிஷத்தில் எங்களுக்கு என்ன தேவையோ அது கொடுத்தாரு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மேஜிக் தான் அப்படின்றது. நிறைவான கேள்வி, நீங்க நன்றி சொல்ல விரும்புறவங்கள சொல்லலாம். நிறைய பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னோட இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, ஏய் நீ போய் பண்ணு, காசு வருது வரல அதெல்லாம் ரெண்டாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அங்கேருந்து ஆரம்பித்து என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு ராகுல்னு சொல்லி அவன் ப்ரொடியூஸும் பண்ணான், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரும் அவன் பண்ணான். ஸோ அவன் தான் இறங்கி கிரவுண்டில் இறங்கி எங்களுக்காக வேலை செஞ்சு, அது வரைக்கும் அவனுக்கு சினிமானா என்னன்னு தெரியாது, இதெல்லாம் எதுவுமே அவனுக்கு ஐடியாவே இல்லை. ஆனால் சரி ஃப்ரெண்டுக்காக பண்ணுவோம் அப்படின்னு இறங்கினான். ராகுல் ஆகட்டும், அண்ட் இதில் நடித்த ஆர்டிஸ்ட் இப்போ டெல்லி கணேஷ் சார் ஆகட்டும், மூராயா ஆகட்டும், சாய்தீனா சார், அது இல்லாமல் எல்லாருமே, ஈவன் இந்த லீட் நாகராஜ் கண்ணன். ஏன்னா நாகராஜ் கண்ணன்லாம் வந்து 10 பைசா வாங்கலை, அண்ட் அவரை வச்சு செஞ்சோம் நாங்கள். அண்ட் ரொம்ப பேஷண்ட்டாக ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இதெல்லாம் பண்ணாங்க. அதே மாதிரி தான் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்களுக்கு கொடுத்தது எல்லாமே வந்து ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட் தான். அதுவும் டெல்லி கணேஷ் சார்லாம் வந்து நாங்கள் ரொம்ப தயக்கத்தோடு போய் கேட்டோம், நீ அந்த பட்ஜெட் சொன்னால் ஒரு இதாக. ஆனால் அவர் எங்களை ரிசீவ் பண்ண விதம் செஞ்சதெல்லாம் ரொம்ப, அதெல்லாம் வந்து அந்த கிராட்டிடியூட் எப்போவுமே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டெக்னிக்கல் டீம். ஏன்னா இது ஒரு லிமிடெட் பட்ஜெட். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்க, உங்களுக்கு அதோட டெக்னிக்கல் குவாலிட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து எங்கள் பட்ஜெட்டுக்கும் அங்கே அவுட்புட்டுக்கும் ஒரு கிரேட்டர் குவாலிட்டி ஒன்று கொடுத்துருக்கோம். அது வந்து அவங்கள தான் போய் சேரும். இதோட கேமராமேன் சுந்தர்ராம் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் அஞ்சனா ராஜகோபால் ஆகட்டும், எடிட்டர் நாகுரான் ஆகட்டும். இன்ஃபேக்ட் கேமராமேனுக்குலாம் நாங்கள் காசே கொடுக்கலன்னு, அவரோட கேமராலாம் ஃப்ரீயாக பண்ணது தான். ஸோ இதெல்லாம் வந்து வி ஆர் ஸோ கிரேட்ஃபுல், கிராட்டிடியூட். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து இதெல்லாம் ப்ராடக்ட்லாம் எடுத்து முடிச்சு இதை போய் சேர்த்த ஒரு குரூப் இருக்குது. ராஜ்வேல் சார் நான் சொல்லியிருக்கேன், அவர் வந்து அபிபி படத்தில் கோ டைரக்டராக இருக்காரு. அதுக்கப்புறம் முருகன் மந்திரம் சார், இந்த மாதிரி நிறைய பேர் இதோட அசோசியேட் ஆகி இதை கொண்டு போய் ஒரு குரூப் கிட்ட காமிச்சு, அதுக்கப்புறம் சேரன் சார் ஆகட்டும், பார்த்திபன் சார் ஆகட்டும், பாலாஜி சக்திவேல் சார் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் இவங்கெல்லாம் அதுக்குள்ளே வந்து அவங்க பண்ணது. ஸோ இந்த ஹோல் ப்ராஜெக்டே வந்து நம்ம நன்றி சொல்ல ஆரம்பித்தோன்னா கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி இருந்தது அதோட ஜேர்னி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட அடுத்தடுத்த படைப்புகள் வெளிவர அவளோட காத்திருக்கோம். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆல் இண்டியா ரேடியோவில் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. தேங்க்ஸ்.